ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கொலோசியர் நிருபத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த கொலோசியர் நிருபத்தை எழுதியது பவுல். இதில் 4 அதிகாரங்கள் காணப்படுகின்றன. 95 வசனங்கள் காணப்படுகிறது. கிபி 61வது நூற்றாண்டிலே இந்த நிருபத்தை எழுதி அவர் அங்கே எப்பாப்ராதீத்துவினுடைய கைகளிலே கொடுத்து அனுப்புகிறார். எபேசியர் நிருபம், பிலிப்பியர் நிருபம், கொலோசியர் நிருபம் மற்றும் பிலமோன் ஆகிய நிருபங்கள் அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபங்களாக அவைகள் காணப்படக்கூடியதாக இருக்கின்றன. இந்த கொலோசை பட்டணம் லைக்கஸ் பள்ளத்தாக்கிலே அமைந்திருந்தது. சுமார் 10 மைல் நீளம் கொண்ட அந்த லைக்கஸ் பள்ளத்தாக்கில் லவோதிக்கியா, எரோபோலி ஆகிய பட்டணங்களோடு கூட இந்த பட்டணமும் அமைந்திருந்தது. இந்த கொலோசை பட்டணத்தில் பவுல் சபையை ஸ்தாபிக்கவில்லை. எப்பாப்பிரா இந்த பட்டணத்திலே சபையை ஸ்தாபித்தார். எபேசு பட்டணத்திலே திறனு என்கிறவனுடைய பாடசாலையிலே 2 வருடங்கள் பவுல் போதித்த பொழுது அங்கிருந்து புறப்பட்டு சென்ற எப்பாப்பிராவினால் இங்கே கொலோசை பட்டணத்திலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. எப்பாப்பிரா பவுலை சந்திக்க வந்தபோது அர்கிப்பு தான் அந்த சபையை கவனித்து கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தார். எபேசுவிலிருந்து 100 மைல் கிழக்காக இந்த பட்டணமானது அமைந்திருந்தது. ஆட்டு ரோமத்திற்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு பழமை வாய்ந்த பட்டணமாக இது காணப்பட்டது. இந்த சபையில் புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான் அநேகர் இங்கே காணப்பட்டார்கள். இந்த சபையில்தான் பிலமோன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருடைய வீட்டிலே தவறு செய்துவிட்டு ஓடி வந்தவன்தான் ஒனேசிமு. அங்கே அவன் சிறைச்சாலையிலே பவுலை சந்தித்த போது அவன் ரட்சிக்கப்பட்டபடியினால்தான் அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை போல பிலமோனுக்கு அவர் அங்கே ஒனேசிமுவுக்காக அவர் பரிந்து பேசி எழுதுகிற காரியத்தை குறித்து அது ஒரு நிருபமாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே தத்துவங்களை தாண்டிய ஒரு தனிமைத்துவமாக கிறிஸ்தவம் விளங்குகிறது என்கிற காரியத்தை தான் இந்த நிருபத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். பவுலினுடைய நாட்களிலே இந்த கொலோசை பட்டணத்திலே இன்றைக்கு எப்படி இந்தியாவில் அநேக தத்துவங்களினால் மதங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல தத்துவங்களை தாண்டிய ஒரு காரியங்களானது அங்கே காணப்பட்டு கொண்டிருந்தது. அங்கே ஞான உணர்வு கொள்கை கொண்டு அநேக தெய்வங்களை குறித்த வழிபாடுகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். யூத மத கொள்கை காணப்பட்டது. அதே போல அங்கே ஸ்தாக்கியர், அதே போல எப்பிக்கூரர் என்று சொல்லக்கூடிய தத்துவ அந்த காரியங்களை உடைய மதங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தன. அவைகளின் மத்தியில் ஒரு உண்மையான சுவிசேஷத்தின் ஒளியை அங்கே தாங்கி சென்றவராகத்தான் பவுல் ஊழியத்தை செய்தார். இங்கே கொலோசை சபையில் இந்த ஞான உணர்வு கொள்கைகள் மற்றும் அதாவது யூத மத அந்த சடங்காச்சாரங்கள், அதே எப்பிக்கூரர் மற்றும் அந்த ஸ்தாக்கியர் அவர்களுடைய கொள்கைகள், இவைகளினால் ஒரு கலப்படம் உண்டான போது அவன் இது சபையை பாதித்து ஒரு வைரஸை போல அந்த நற்செய்தியை அழித்துவிடக்கூடாது என்கிற ஒரு ஜாக்கிரதையோடு கூடத்தான் இந்த நிருபத்தை அவர் எழுதி அனுப்புகிறார். எக்ஸ்ரே கதிர்களுக்கு ஒரு தனிமைத்துவம் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த எக்ஸ்ரே கண்டுபிடிக்கப்பட்ட நாட்களிலே அது உள்ளான பகுதிகளை அருமையாக அது வெளிக்கொண்டு வரக்கூடிய காரியமாக இருந்தபடினாலே புதிர் என்கிற அர்த்தத்தை உடைய எக்ஸ் என்கிற பெயரை வைத்தார்கள். இன்றைக்கும் அநேக நேரங்களிலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களிலே எக்ஸ்மஸ் என்று போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தத்துவங்களை தாண்டி மனித கற்பனைகளை தாண்டி புதிரானவராக புதுமையானவராக உலக இரட்சகராக தோன்றியிருக்கிற இயேசுவை அறியாதவர்கள் எக்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அறிந்திருக்கிற நாம் நம்முடைய இரட்சகர் என்று சொல்லி, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பெருமை பாராட்டுகிற அளவிற்கு இந்த காரியங்கள் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இந்தியாவில் பல சிந்தனைகள் அதாவது தோன்றின காரியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த குறிப்பிட்ட கொள்கைகளானது வளம் பெற்று இன்றைக்கு வலிமை பெற்று பல காரியங்கள் தோன்றி மறைந்தன. சிதறி கடந்த இவற்றையெல்லாம் சேர்த்து கோர்த்து இந்து மதம் என்ற கோட்பாட்டுக்குள் கொண்டு வருகிறதற்கான
காலகாலமான முயற்சிகள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எதிரெதிர் துருவங்களாக காணப்படக்கூடிய சமண கொள்கையும் சைவ கொள்கையும் இன்றைக்கு ஒரு இந்து மதம் என்கிற ஒரு குடையின் கீழ் வர அநேக முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. எப்படியும் பாரதம் மத தத்துவ சிந்தனைகளினுடைய ஒரு விளைநிலமாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவமும் ஒரு மத சிந்தனை அல்ல. உலகமெங்கும் சிதறி கடந்த பல மதங்களின் எலும்புகளையெல்லாம் சேர்த்து கோர்த்து உருவமுண்டாக்கி அதற்குள்ளே கிறிஸ்துவத்தையும் வைத்து அடைத்தபடி கிறிஸ்தவ மதம் இன்றைக்கு நாம் பார்க்கிறபடி உலவிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய பேரழிவை கொலேசே சபை எதிர்கொண்ட போதுதான் வசனத்தினால் பவுல் அவர்களை எதிர்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் நிருபம் கிறிஸ்துவுடன் வாழும் சாதனை நிறைந்த ஒரு இன்ப வாழ்க்கையை பற்றி அது குறிப்பிட்டது. பிலமோன் நிருபமானது கிறிஸ்துவின் அன்பை புறஜாதி சமூக கட்டமைப்பில் சிறப்பாக வெளியிடும் தன்மை பற்றி அங்கே எழுதப்பட்டது. ஒனேசிமுக்காக பரிந்து பேசி எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இருந்தது. அதே போல எபேசிய நிருபத்தில் அங்கே ஒரு மனிதனுடைய தகுநிலை, ஆண்டவராகிய தேவன் மனிதனிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்படி நீதிமானாக மாற்றியிருக்கிறார், எப்படி பாவத்திற்கு முற்றிலுமாக மரித்தவனாய் மாற்றியிருக்கிறார், அதே போல ஒரு பரிசுத்த ஜாதியாய் மாற்றியிருக்கிறார் என்கிற ஒரு 3 அதிகாரங்களிலே ஆண்டவர் நம்மை எப்படி கிறிஸ்துவுக்குள் மாற்றி வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தையும் அன்றாட வாழ்க்கையில் அதை அடைகிறதற்கு நாம் முயற்சி எடுத்து எப்படி ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் என்கிற தகுநிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பெற்றுக்கொள்கிறதற்கு எப்படி படிக்கிறவர்கள் போராடி அதை 100க்கு 100 பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முயற்சிக்கிறார்களோ அதே போல கிறிஸ்தவ வாழ்விலை ஒவ்வொரு நாளும் கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த ஒரு பரிபூரணத்தை நோக்கி கடந்து செல்கிற வாழ்க்கை வாழ்கிறதை எபேசு நிருபத்திலே அவர் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவில் நாம் கட்டி எழுப்பப்பட்டு ஒரு முழுமைப்படுகிற வாழ்க்கையை ஒரு விளக்குகிற ஒரு நிருபமாகத்தான் இங்கே கொலோசிய நிருபமானது காணப்படுகிறது. இந்த கொலோசிய நிருபத்தில் ஆழமாக கட்டப்பட்டு ஆன்மீக வாழ்விலே அசையாத தன்மையை அடைய வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் 1:22 சொல்லுகிறார், மேல் நோக்கி கட்டி உயர்த்தப்பட்டு ஆன்மீக வாழ்வில் உன்னத அனுபவங்களில் வளர வேண்டும் என்று சொல்லி 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் சொல்லுகிறார். அகம் நோக்கி கட்டப்பட்டு அந்தரங்க ஆன்மீக வளத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் 3:3 அவர் சொல்லுகிறார். வெளிநோக்கி கட்டப்பட்டு முன்மாதிரி உள்ள நல்வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது அகத்திலே கிறிஸ்துவோடு கூட எனது ஜீவன் மறைந்திருக்கிறது என்கிற ஒரு மகாபெரிய ரகசியத்தை பவுலப்போஸ்தலன் கற்றுக் கொடுத்து உள்ளான மனிதனிலே நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லியும் வெளியான வாழ்க்கையில் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லியும் பெரும் வெள்ளம் வந்தாலும் பெரும் புயல் வந்தாலும் பெரும் காற்று மோதி அடித்தாலும் கல்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி அசையாமல் இருக்கிறதோ அதே போல் ஆழமாக ஆண்டவருக்குள்ளாக வேரூன்றுகிற காரியத்தை இங்கே பவுலப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். மேல் நோக்கி உயர்த்தப்பட்டு ஆன்மீக வாழ்விலே எப்படி ஒரு குழந்தை பிறந்து பூரண புருஷராகிற வரைக்கும் வளர்ச்சி பெறுகிறதோ அதே போல் ஒவ்வொரு நாளும் நாம் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். கரங்கள் கட்டப்பட்ட நிலையிலும் வாழ்வை கட்டி எழுப்புகிறதற்கு பவுல் கொடுக்கிற அழைப்பு ஒரு தெளிவான நிச்சயமுடைய ஒரு மனிதரை நமக்கு காட்டுகிறதை பார்க்கிறோம். இந்த நிருபமானது கொலோசே சபைக்கு எழுதப்பட்டாலும் அண்மை சபையான லவோதிக்காவுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் கட்டளையிட்டதை 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்நூலில் கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் முந்தினவராக இருக்கிறார், முதன்மையானவராக இருக்கிறார் என்று காட்டப்படுகிறார். அனைத்துமானவராக அவர் விளக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்நூலில் கிறிஸ்துவை அனைத்து அதிகாரங்களுக்கும் தலைவராக, சிருஷ்டி காரணராக, தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறவராக, விசுவாசிகளின் நம்பிக்கையாக, விசுவாசிகளின் வல்லமையின் உறைவிடமாக, தேவனின் தற்சுரூபமாக, அனைத்தையும் நிலைநிறுத்துகிறவராக, சபையின் சிரசாக, முழுமையான இரட்சகராக இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொலோசே சபைக்கும் லவோதிக்கா சபைக்கும் நமக்கும் காண்பித்து கொடுக்கிறார். இந்த நூல் எழுதப்பட்டதனுடன் நோக்கம் கொலோசேயை பாதித்த அந்த பொய் உபதேசங்கள், அதாவது யூத மத ஞான உணர்வு கொள்கைகள், அவைகள்னால அந்த சத்தியங்கள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக
அவர்கள் என்ன சொன்னாங்க? விசுவாசம் ஒன்றுக்கும் உதவாது, உடலை துன்புறுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு உடலை துன்புறுத்தி தான் நம்ம அதை கட்டாயப்படுத்தி வாழ வேண்டும். நன்மை என தோன்றுபவற்றை நாம் செய்யணும். தேவனிடம் நேரடியாக நாம் சேர்ந்து அவரோடு கூட சஞ்சரிக்க முடியாது. தேவனால் இந்த பிரபஞ்சனத்தை நேரடியாக உண்டாக்க முடியாது என்கிற கருத்துக்கள் அந்த நாட்களிலே காணப்பட்டன. சரீரம் முக்கியத்துவமற்றது, கிறிஸ்துவினுடைய பள்ளி மரணத்தினால முழுமையான மீட்பு கிடைக்காது என்கிற காரியத்தை எல்லாம் அவர்கள் முன்வைத்து கொண்டிருந்தார்கள். தேவன் பிரபஞ்சத்தை படைப்பதற்கு சில தூதர்களை படைத்தார், தூதர்கள் வேறு தூதர்களை படைத்தார்கள். நீண்ட ஒரு படைப்புக்கு பின்பாகத்தான் சங்கிலியினுடைய இறுதியில் வந்த தூதர்கள் தீமையான இந்த பிரபஞ்சத்தை படைத்து விட்டார்கள் என்று சொல்லி கதை அளக்கிறவர்கள் அந்த நாட்களிலே காணப்பட்டார்கள். இவ்வாறு ஞான உணர்வு கொள்கை, யூத மதம், எப்பிக்கூரருடைய கொள்கைகள், ஸ்தாய்க்கியருடைய கொள்கைகள், அதே போல் பொருண்மைவாதம் என்கிற காரியங்கள், அதாவது மெட்டலிசம் என்று சொல்லுகிறோமே, பல காரியங்கள் பிணைந்த நாட்களிலே தூய சுவிசேஷ ஒளியினால் பவுல் அப்போஸ்தலன் அவைகளை எதிர்த்ததை நாம் பார்க்கிறோம். அனைத்தையும் தேவனே படைத்தார் என்றும், கிறிஸ்து முழுமையான இரட்சகர் என்றும், சரீரமானது பயனுள்ள வாழ்க்கையை நடத்த அது தேவனால் பயன்படுத்தப்படுகிறது, சரீரமானது தேவனால் தங்கியிருக்கிற ஒரு ஆலயமாகவும் விசுவாசத்தால் மீட்பு பெற முடியும் என்றும், கிறிஸ்து என்ற இரட்சகருக்கு வெளியே நாம் மற்ற ஒரு மத்தியஸ்தர்களையோ தூதர்களையோ நாட வேண்டியது இல்லை என்பதையும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்திலே விளக்கி காட்டுகிறார். கிறிஸ்தவம் ஒரு தத்துவமோ மதமோ இல்லை, இது ஒரு மார்க்கம். தேவன் மனிதனுக்காக வழங்கிய கிறிஸ்து என்கிற ஒரு மார்க்கம். இது என்றைக்கும் தனித்துவம் வாய்ந்த ஒரு மார்க்கமாக காணப்படுகிறது என்பதைத்தான் கொலோசிய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதி கொடுக்கிறார். ஆகவே வருகிற நாட்களிலே ஒவ்வொரு அதிகாரமாக ஆழமாக ஆண்டவருக்குள்ளாக வேரூன்றத்தக்கதாக, அகத்திலே ஒரு வளர்ச்சி பெறத்தக்கதாக, உன்னத ஆன்மீக வாழ்க்கையில் வளரத்தக்கதாக, வெளிப்படையான சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, அதாவது முழுமையான ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இந்த பூமியிலே வாழ்கிறதற்கு தேவையான ஆலோசனைகளை தியானித்து அதை கடைபிடித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.